இல்லை. ஆன்மீகத்தால் அவங்க வந்து இப்போ பிற்காலத்தில் வருவாங்க. இப்படி இந்த கேது பகவான் ஒன்று ஒன்றா வர்றதுக்குள்ளே பல ஜென்மம் ஆகிடும். 1 இல்லை 5 இல்லை 7 இல்லை 1 இல்லை 5 இல்லை 9 இல்லை 12 வரும்போதும் அப்படி இந்த ஞானப்பாதைன்னு சொல்லுவாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு பாதைகள் இருக்குது. முறைப்படி வர்றதுன்னா அப்படி வரணும். சரிங்கிறது சாமியை கும்பிட்றது, கிரியங்கிறது சாமிக்கு நாமளே பூஜை பண்ணுறது. இது ரெண்டும் பக்தி மார்க்கமாகும். அடுத்தது யோக மார்க்கம், தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் விரதம் இருக்கிறது. இப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து தியானத்தில் சேரும், தியான மார்க்கமாகும். ஞானம் பெறுவது, இப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் ஞான வார்த்தைகள். இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோவை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க ஞானப்பாதையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கேள்வி கேட்ட மனுஷனுக்கு ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் கேள்வி ஞானம். இந்த கேள்வி கேட்கவே சில பேருக்கு ஞானம் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்து சிறப்பான கேள்வியாக சொல்கிறோம். சராசரி கேள்வி இல்லை அது. ஆக ஆன்மீக கேள்வி கேட்பாங்க, ஜோசிய கேள்வி கேட்பாங்க. இது ஞான கேள்வியாகும். ஆக இந்த மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், குருமார்களை தொடணும். அவங்க எந்த ஜென்மத்தில் யாரோ தொடுறாங்களோ அப்போ தான் குரு பார்வை, அதாவது அவங்களுக்கு ஞானப்பாதைக்கு வராங்கன்னு அர்த்தம். ஞானப்பாதை ஞானியாரால் மட்டும்தான் ஞானப்பாதைக்கு வர முடியும். ஆனால் பைபாஸில் கூட முக்தி மோட்சம் அடையலாம். பக்தி மார்க்கத்திலே கூட 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இவர்கள்லாம் கூட பக்தியிலே வந்து சரணாகதியில், பக்தியில் இப்படியெல்லாம் கூட கடவுளை அடைய முடியும். பக்தியிலே நேராக கடவுளை அடையலாம், சரணாகதியிலே அடையலாம், சரியிலே கடவுளை அடையலாம், கிரியில் அடையலாம், யோகத்தில் அடையலாம், ஞானத்திலே அடையலாம். முறைங்கிறது சரிய, கிரிய, யோகம், ஞானங்கிறது 4 வகையான பாதைகள். கடைசியாக வந்து சித்த பாதை. சித்தனுக்கு ஏது பாதை, அதனால் இந்த 4 பாதை தான் சொன்னாங்க. சிவம்போக்கு, சித்தம்போக்கு. ஆக இது போலெல்லாம் போக்குறது அமைப்பு. அல்லது ஒன்றுலேயே தீர்க்கமாக இருந்துட்டாங்கன்னா டைரக்டாகவே கூட அவங்க பக்தியிலேயே டைரக்டாகவே 63 நாயன்மார்கள் மாதிரியும் 12 ஆழ்வார்கள் மாதிரியும்லாம் டைரக்டாகவே வந்து அவர்கள் இறைவனை அடைய முடியும். அப்படியும் உண்டு. இந்த சரியகிரி யோகம்லாம் பண்ணாமலே அருணகிரிநாதர் மாதிரி தடாலடியாக முதல்லையே வந்து முருகரை காட்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ தவம் பண்ணுறான்னு சொல்லி ஒரு 12 வருஷம் தவம் பண்ணதுக்கு பிறகு அவர் ஞானியாக ஆகிறது, இதுவும் உண்டு. அருணகிரிநாதர் புண்ணியத்தின் பலனாக முருகரே வந்து அவரை காப்பாற்றுறார். அது வரைக்கும் அவர் மகா பாவி, செய்யக்கூடாத வேலைலாம் செய்வார். அப்படி இருந்தவர் முருகருடைய பூர்வஜன்ம புண்ணியத்தின் காரணமாக முருகர் அவரை காப்பாற்றி சும்மா இரு சொல்லாரன்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு திருவண்ணாமலை